நாங்க பழைய வீட்ட இடிச்சு தான் புது வீடு கட்டிட்டுருக்கோம். இது 2 ரூம் தான். இது இடிச்சு டெமாலிஷ் பண்ணவே 20K கிட்ட கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் நாங்க 18Kல பே பண்ணி அ வீடு டெமாலிஷ் பண்ணோம். இது எங்க வீதியிலேயே இருக்கிற தெருமுக்கு வீடு இது. ஸோ ஜேசிபி வரதுக்கெல்லாம் இடம் இல்லன்னு சொல்லிட்டு மேன் பவர்ல தான் டெமாலிஷ் பண்ணோம். இந்த வீட்ட இடிக்கணும்னு வரும்போது எங்க மாமியாரும் சரி, ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா இது மொத அவங்க கட்டின வீடு. சின்ன வீடா இருந்தாலும் அவங்க மொத கட்டின வீடுன்றதுனால இடிக்கும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டா எங்கள் ஹஸ்பண்டை வளர்த்தது எங்கள் மாமியார் மட்டும்தான். இந்த வீட்டில் 2 தென்னை மரம் இருக்கும். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்னது இந்த தென்னை மரத்தை எடுத்துடணும்னு சொல்லி தான். பட் எங்கள் மாமியார் இது வரைக்கும் நோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க எங்கள் பெரிய மாமா ஒருத்தவங்க. அவங்க ஹீ இஸ் நோ மோர் நவ். ஸோ அவங்க ஒன்று, எங்கள் பெரிய மாமனார் ஒன்று, எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றுன்னு சொல்லி இந்த 2 தேங்காய் மரத்தை வச்சு வளர்த்துனாங்க. இது ஒன்று எடுக்கணும்னு வர ப்ராசஸ் இப்போது அவங்களுக்கு இன்னும் எமோஷ்னலாக இருக்குது. பட் என்ட்ரி வேலே ஒரு தேங்காய் மரம் இருக்கிறதுனால அதை மட்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ன்ட்டு நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இன்னுமே அதை எடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். வீடு டெமாலிஷ் பண்ணும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா டேங்க் மேலேருந்து கீழே இறக்கும்போது கை ஸ்லிப் ஆகி டேங்க் கீழே வந்து உடஞ்சி போச்சு. பட் அவ்வளோ எதுவும் பிரேக் ஆகல. லிக்விட் வச்சு சரி பண்ணிட்டோம்.